எங்கடா இந்த சைடு போயிடுங்கிறா? வா, பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, போவோம். இல்லடா நீ போ, நான் கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்டா. அப்படியா? நீ போ. பார்த்து வந்துருவல? பாய் பாய். ஓகேடா, பாய்டா. இன்னும் இவரை என்னதான் பண்ண காத்திருக்கியோ? கடன் கொடுத்தாலும் வீட்டால வந்து கத்தப்பான். இப்படியே போயிட்டு இருந்தா நான் தூக்கு மாட்டிதான் சாகணும். உன் கண்ணுல கொள்ளி வைக்க பணம் எங்க இருந்தாலும் எடுத்துறேன். பையன் வேற ஸ்கூல்ல இருந்து வர போறான். வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்பா நீ பள்ளிக்கூடம் போய் புடுங்கதெல்லாம் போதா? நாளையில இருந்து முடிவெட்ட கடைக்கு போயிட்டு வேலையை கத்துக்கின்னு நாளைக்கு சம்பாதிச்சு கொடுத்தா பாரு. நான் படிச்சு நல்ல வேலையெல்லாம் போறேன்டா. சொன்னதை புரியல. நான் ஒழுங்கு போட வேலைக்கு. நான் அப்பா அனுப்புனாங்க. என்னப்பா சௌரம் முதல்ல கடைக்கு வந்திருக்க? கடை 6 நாள் தான். சரி உட்காரு. சுத்தி சுத்தி பார்த்துதான் போதும். வந்தவள நம்ம காயத்தோட போ. போறேன். ஏய், கணக்கு சொன்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். வேலையை பார்க்க சொன்ன பார்க்க மாட்டியா? செவ்வாய் மாதிரி கிளம்பு, பார்த்துட்டு போ. போயிட்டு வரலாம். ஓகே. நான் படிச்சு நல்ல வேலையெல்லாம் போறேன்டா. சொன்னதை புரியல. நான் ஒழுங்கு போட வேலைக்கு. படிக்கும் பிள்ளைகளிடம் குடும்ப கஷ்டத்தை திணிக்காதீர்கள். அவர்களின் கனவுகளை சிதைக்காதீர்கள். அது சட்டப்படி குற்றமாகும்.